லினக்ஸ் யூஸ் பண்ணலாலும் ஒருவேளை நீங்கள் உபுண்டு யூஸ் பண்ணாலும் உங்களால் பர்ப் சூட்டை யூஸ் பண்ண முடியும் அதில். ஓகே, ஸோ காலி லினக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு உங்களோட சிஸ்டமில் ஆல்ரெடி பர்ப் சூட் இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும். ஓகே, ஸோ பர்ப் சூட் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. ஸோ நீங்கள் காலி லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு உபுண்டு யூஸராக இருந்தீங்கன்னா ஓகே, ஆர்எல்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லினக்ஸ் யூஸராக இருந்தீங்கன்னா ஓகே, ஆர்எல்ஸ் சம்டைம்ஸ் என்னென்னா காலி லினக்ஸில் ஒரு பிரச்சனைனா இந்த பர்ப் சூட்டோட புது வேர்ஷன் இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ஷன் இருக்குது, இன்னொரு வேர்ஷன் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்லேயே வரும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் இந்த பர்ப் சூட் மட்டும் கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க. ஓகே, பர்ப் சூட்டை அப்டேட் பண்ணுறது மட்டும் காலி லினக்ஸில். ஒருவேளை நீங்கள் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக புது அப்டேட்டட் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ நான் காட்ட போகிற இந்த ஸ்டெப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றுமே இல்லை, போர்ட் ஸ்பீக்கர் அந்த சைட்டுக்கு போயிடுங்க. ஓகே, இந்த சைட்டுக்கு போயிட்டு இதில் வந்து கீழே வந்து டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. நம்ம ஆப்வியஸாக நம்ம வந்து கம்யூனிட்டி ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதில் வந்து நான் டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் வந்து நம்மளுக்கு லினக்ஸ் வெர்ஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது கிளிக் பண்ண போகிறது கிடையாது. நான் டேரெக்டாக என்னோட ஜார் ஃபைல் தான் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஓகே, விச் இஸ் ஜவா. ஓகே, ஸோ இங்கே சைடில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு பர்ப் சூட் டைரெக்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நான் சேவ்னு கொடுத்துட்றேன் இதை. ஓகே, ஸோ லெட்ஸ் டவுன்லோட். ஓகே, ஸோ இட் வில் டேக் சம் டைம் ஒன்லி. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் என்னோடய வேறு ஒரு லொக்கேஷன் டவுன்லோட்ஸ்லேருந்து வேறு ஒரு லொக்கேஷனுக்கு நான் மாற்றிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல் வந்து நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஃபைலை வந்து இப்போ நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ நான் டெஸ்க்டாப்லேருந்தே டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறேன் என்னோடய ஃபைலை. ஓகே, ஸோ எப்படி இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணுறது? ஓகே, இதுதான் ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஒரு சாஃப்ட்வேர். ஐ மீன் பர்ப் சூட்டோட டூல் இது தான். ஸோ இது எப்படி நான் ரன் பண்ணுறது? ஓகே, இது வந்து ஆக்சுவலாக என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஜார்ன்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, எல்எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜார்ன்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜார் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி ரன் பண்ணலான்னா இந்த கமாண்ட் வில் பி ஜாவா -jar ஸ்பேஸ் பர்ப் சூட். அந்த ஜார் ஃபைலை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது தான். இது கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ப் சூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ 1 செகண்ட். ஸோ இது வந்து கம்யூனிட்டி எடிஷன் தான். ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும். ஸோ நான் கிளிக் ஆன் ஐ அக்செப்ட். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் எப்பவுமே நார்மலாகவே டெம்பரரி ப்ராஜெக்டை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வேணும்னா நீங்கள் அப்புறமா கூட சேவ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் அதில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் டெம்பரரி ப்ராஜெக்டை கூட அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்டார்ட் பர்ப். ஓகே, இதை மட்டும் க்ளோஸ் பண்ணாதீங்க. பேக்கெண்டில் இருக்க டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பர்ப் சூட் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஓகே, ஸோ இதுதான் கைஸ் பர்ப் சூட். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2.1.2 ஐ மீன் வெர்ஷன் 2 இது ஆக்சுவலாக. ஓகே, பட் ஆனால் உண்மையாக சொல்ல போனோன்னா எனக்கு வெர்ஷன் 1 ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, ப்ராப்பராக இருக்கும். வெர்ஷன் 2 கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வெர்ஷன் 1 யூஸ் பண்ணிவிட்டு வெர்ஷன் 2 யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அவ்வளோதான். ஓகே, ஒரு சில டேப்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஸோ டோன்ட் வரி, நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்மளோட கோர்ஸில். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு லினக்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் பர்ப் சூட்டை. ஓகே, ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து எப்படி விண்டோஸில் நம்ம இந்த பர்ப் சூட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட விண்டோஸ் 8 மிஷினில் இருக்கேன். ஓகே, ஸோ பர்ப் வந்து நீங்கள் என்ன மிஷினில் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. விண்டோஸ் 10 கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு நான் விண்டோஸ் 8 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, என்னோட விண்டோஸில் வந்து நான் என்னோடய போஸ்ட் ஸ்பீக்கர்ன்ற ஒரு சைட்டுக்கு நான் போகிறேன். ஓகே, ஸோ அதுக்குள்ளே போய்ட்டுறேன். ஓகே, ஸோ சேம் அதே ஆப்ஷன் தான். சேம் இந்த இடத்துல நான் வந்து டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணாலே போதும். பர்ப் சூட் ஆக்சுவலாக போஸ்ட் ஸ்பீக்கர் என்ன பண்ணுன்னா உங்கள் பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கீங்களோ அதோட இதுதான் இங்கே கொடுத்துரும். ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாதிரி காட்டல, நீங்கள் காலி லினக்ஸில் இருக்கீங்க, பட் ஆனால் உங்களுக்கு விண்டோஸ் காட்டுதுன்னா கீழே அதர் பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற பிளாட்ஃபார்மாக காட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ சேம் திங் இந்த இடத்துலையும் நான் வந்து ஆக்சுவலாக வில் கோ ஃபார் திஸ் ஒன். ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலுக்கே நம்ம போயிடலாம் டேரெக்டாக. ஓகே, ஸோ சேவ், என்னோட ஃபைல் டவுன்லோட் ஆகுது. ஓகே, ஸோ இட் வில் டேக் a limited டைம்.
ஓகே, இந்த இடத்துல நான் ஜார் டவுன்லோட் பண்ணல, ஜஸ்ட் டைரக்ட் எக்ஸிக்யூட்டபிள் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடலாம் நம்ம சிஸ்டமில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்ப் சூட் வந்து ஆக்சுவலாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ லெட் மீ ஓப்பன் தி பர்ப் சூட். ஓகே, ஸோ என்னோடய பர்ப் சூட் எங்கே இருக்குது? ஸோ நான் வந்து டபுள் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதோட இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோல் கேட்கும். ஸோ நான் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து விசார்ட் செட்டப் விசார்ட் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ எந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதுக்கு தேவையான எம்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 MB இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, ஸோ ஓகே, நான் வந்து சிஎல்ஏ இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டார்ட் மெனுவில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண சொல்லுது. ஓகே, ஸோ நான் ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, தென் வாட் எல்ஸ், நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட். ஸோ நான் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், என்னோடய ப்ரௌசரை மினிமைஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து லெட் மீ கோ அண்ட் சர்ச் ஃபார் பர்ப் சூட். இதோ இருக்கா? ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே இருக்கும் பர்ப் சூட். ஓகே, நார்மலாக நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்ட் மெனுவிலே கிடைக்கும். பட் ஆனால் நான் விண்டோஸ் 8 யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஸ்டார்ட்டில் இல்லாமல் ஸ்டார்ட்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போகும்போது பர்ப் சூட் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டு பின் டு ஸ்டார்ட்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ தட் இந்த இடத்துல எனக்கு பர்ப் சூட் வந்துடும். ஸோ நான் டேரெக்டாக இங்கேருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பர்ப் சூட்டை ஓப்பன் பண்ணுறேன். சேம் திங் நம்ம லினக்ஸில் என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் வரும். ஓகே, so let me open. So adhe same accept, next, start burp. Okay guys, so burp suite install பண்ணியாச்சு. That's all. ஓகே, ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இன்ஸ்டாலேஷனில், ஒன்றும் பிரச்சனை கஷ்டமே கிடையாது. ஓகே, ஸோ லைக் நார்மல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலேஷன் தான். ஓகே, ஸோ டோன்ட் வரி, நம்ம இந்த பர்ப் சூட்டில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வர லெக்சரஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டாலேஷன் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.